ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று புதன்கிழமை சால மீன் வாங்கியிருந்தேங்க. நம்ம என்ன குழம்பு வைக்கிறது, என்ன ஸ்டைலில் வைக்கிறோம், ஃப்ரை பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று காலையிலேயே எங்கள் வீட்டுக்காரங்க மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. சால மீன் தான் வாங்கியிருந்தாங்க. இவ்வளோ மீன் ரூ. 100. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா பெருசாகவும் இருந்துங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம இன்னும் 2 வாரங்கள் மீன் வாங்க போகிறது கிடையாது. எப்பவும் வாரத்தில் ஒரு நாள் தான் வாங்குவோம், அதுவும் வாங்க போகிறது இல்லை. அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஒரு 1/4 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேங்க. அப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எங்கள் ஊரில் திடீர்னு பயங்கர மழைங்க, நல்ல மழை. நான் கொஞ்சம் லைட்டாக வெளியே இருந்து செதில் மட்டும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். மழை சவுண்டு கேட்க சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இடத்துல மழை என் மேலே விழ ஆரம்பிச்சிட்டு மழை துளியெல்லாம், அதனால் எப்பவும் கழுவுற இடத்துல போய் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நம்மகிட்ட நிறைய கேள்விகள் இப்போ ஒரு சில கேள்விகள் வர ஆரம்பிக்குது கமெண்ட்டில். நீங்கள் இதுக்காகத்தான் வீடியோ போடுறீங்க, அதுக்காகத்தான் வீடியோ போடுறீங்கன்னு. எல்லோரும் எதுக்காகத்தான் வீடியோ போடுவாங்க? பாருங்களேன், எவ்வளோ சேனல் இருக்குது தெரியுமா? மில்லியன் கணக்கான சேனல் இருக்குது. யாருமே வீட்டுக்கு ஒரு சேனல் அல்லது 2 சேனல் இல்லாத வீடுகளே இருக்காது. அந்த அளவுக்கு போயிட்டு நம்ம வீடியோவை யார் பார்ப்பாங்கிறதே தெரியாத அளவுக்கு கூட போயிட்டு தான் இருக்குது. எல்லாருமே எதுக்கு ஆசைப்பட்டு போடுவாங்கன்னு நினைக்கிங்க? வியூஸ் வரணும், லைக்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சும் போடுவாங்க. ஆனால் என்ன சொல்லுங்களேன், நான் எனக்கு இந்த மீன் வீடியோலாம் போட்டேன்னா வியூஸ் கொஞ்சமாக வரத்தான் செய்யும், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த கமெண்ட் எனக்கு பொதுவாகவே இந்த வீடியோக்களுக்கு அந்தளவுக்கு கமெண்ட்லாம் வராதுங்க. இத்தனை 2 வருஷம் ஆக போகுது. கமெண்ட்லாம் 2 கமெண்ட் 3 கமெண்ட் வரும். லைக்குமே ஒரு மீடியமாக தான் வரும். அதுவும் 50 60 மிஞ்சி போனால் 100க்குள்ளே வரும். இப்போ வேணால் கொஞ்சம் 100 தாண்டி கொஞ்சம் வந்திருக்கும். மற்றபடி நமக்குலாம் அது வராதுங்கும்போது அது ரொம்ப எதிர்பார்த்தலாம் எதையுமே நான் புதுசாக ஆக்ட் பண்ணுறதே கிடையாதுங்க. நான் டெய்லி வீட்டில் என்ன சமையல் பண்ணுறேனோ அதைத்தான் வீடியோவை எடுத்து போட்டிருப்பேனே தவிர, வீடியோக்காக ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னு நான் செஞ்சு போட்ட காலமே கிடையாது. ஏன்னா நான் புதுசாக ட்ரை பண்ணவே மாட்டேன். ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணினோம்னா எதையா சொதப்பி வைப்பேன் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேங்க. புதுசாக இந்த யூடியூப் பார்த்தே நான் சமைச்சிருக்கேன். அவ்வளோத்தையும் கரெக்டாக செஞ்சு எதையோ ஒன்று சொதப்பி வச்சுட்டு போயிடுவேன். அதனாலேயே நான் செய்ய மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை செஞ்சிட்ருப்பேன், சமைப்பேன். அதைத்தான் வீடியோவை எடுத்து போடுறேன். அது உங்களுக்கு பொறுக்கலையாங்க? அதுக்கு என்கிட்டயே நல்ல நிறைய கேள்வியை கேளுங்க அப்படியே. நம்மளாம் அந்த சண்டைக்கெலாம் போகிற ஆட்கள்லாம் கிடையாதுங்க. சரி போங்க, என்னத்த சொல்லணும்னு எனக்கே தெரில. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் தத்துவம் சொல்கிறாங்க, மோட்டிவேஷன் சொல்கிறாங்க. நம்மளும் போகிற போக்கில் அடிச்சு விடுவோமா? வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிங்களா? யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் இருக்க நிம்மதியும் பறி போயிடும். அப்புறம் இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்கன்னு ஒரேடியாக கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. யார் எப்போ மாறுவான்னு சொல்ல முடியாது இந்த உலகமே. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி மனிதர்களை நம்பவே முடியாதுங்க. யாரையும் நம்பாதீங்க. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படின்னு பார்த்துட்டு போகலாம். உண்மையான அன்பு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ன அந்தளவுக்கு பிரித்து பார்க்க தெரியாதவங்களாங்க? நம்ம மேலே உண்மையான அன்பு இருந்தால் நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கிடலாம். மற்றபடி எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. எந்த நேரம் காலை வருவாங்கன்னு தெரியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தூங்கும்போதும் ஒரு கண் அப்படியே முழிச்சு வச்சுட்டே தூங்குங்க. வேறு என்ன செய்ய, தள்ளில் கள்ள தூக்கி போட்டாலும் போடுவாங்க. இப்படி தாங்க இந்த உலகம் போயிட்டுருக்குது. இந்த மோட்டிவ்ஸ்லாம் கேட்டு யாரும் ரொம்ப இதாக பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம். அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாலே நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க. தெரியாத விஷயங்களும் தெரியும். அது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறையவே விஷயங்கள் தெரியும். உண்மை சொல்லட்டுமா? என் பிள்ளைங்களுக்கு இருக்க அறிவு கூட எனக்கு இருக்காது. அந்தளவுக்கு தான் நான் கம்மியாக தான் இருக்கும். எல்லார்கிட்டையும் அதாவது ஒருத்தங்க நம்மளை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மனசுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் அவங்கள நேரில் பார்க்கும்போது அது மனசுக்குள்ள அந்த வார்த்தைகளில் வராதுங்க. அதனால உண்மையாக தான் பேசிகிட்டு இருப்பேன். ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிறது தனியாக இருக்கும்போது நினச்சி ஃபீல் பண்ணுவேனே தவிர, அவங்கக்கிட்ட அதை காட்டவே மாட்டேன். ஒரு காலமும் காட்டினது கிடையாது. ஆனால் நம்மளை ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப தரக்குறைவாகவும் நினைக்கிற ஆட்கள்லாம் இப்போ இருக்காங்க. ஏதோ கடவுளனா இவங்களெல்லாம் நம்ம கண் முன்னால் காட்டுறது ஏதோ நல்லதுக்குன்னு தான் நம்ம நினச்சிக்கிடணுங்க. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம்ல, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரேடியாக ஒரே இடத்துல இது பண்ணக்கூடாதுங்க எப்போவுமே. அது அது மட்டும் உண்மை. அப்புறம் குழம்புலாம் சூப்பராக வச்சுட்டேங்க. இன்றைக்கி சூப்பராக இருந்து குழம்பு. இந்த முருங்கைக்காய் போட்டு வச்சாலே குழம்பு ஃப்ளேவர் அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ரை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவெல்லாம் ஃப்ரை பண்ணது மதியம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் தான் பண்ணுவேன். பிள்ளைங்கள் சாயங்காலம் 5 5:30க்கு மேலே தான் வருவாங்க. அதனால் அவங்க வர டைமில் தான் ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். சுட சுட கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மூத்த மகா மீன் அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டா. இப்போ சூடாக பொரிச்சு கொடுக்கும்போது அவளுக்கு பிடிச்சிருக்கு, போட்டி போட்டு சாப்பிட்றா. அதனால் நான் அவங்களுக்கு எதுனாலுமே அவங்க வர டைமில் சூடாக பொரிச்சு கொடுத்துறது.
இப்படி தாங்க போயிட்டுருக்கு. அன்றைக்கி நல்ல மழைனால சமைச்சு முடித்ததும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக சோறு போட்டாங்க. இந்த மழைக்கு எது மாதிரி சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்ல. ஒரு சில நாட்களில் சமைச்சு முடிச்சோன்னே சாப்பிடுவேங்க. சில நாட்களில் மைண்டு கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக என் பாட்டுக்கு அப்படி இருந்துட்டு சாப்பிடுவேன். ஆனால் நம்ம உடல்நிலைக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றது தான் கரெக்டு. இருந்தாலும் நம்மளை சுற்றி நடக்கிறது நம்மளை யாருங்க நிம்மதியாக இருக்க விட்றா? கொஞ்சம் அப்படி தான் போகும். இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நாமளும் வாழ்வோம், எங்களையும் வாழ விடுங்கள், நாங்களும் வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ வேண்டியதான். என்ன செய்ய? இப்படிப்பட்ட மக்கள்கள் வாழ்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, என்ன செய்ய, இருந்துட்டு போகுது. அப்புறம் சாப்பாடு எல்லாம் பரிமாறியாச்சுங்க. இனிமேல் நான் சாப்பிட தான் போகிறேன். அப்புறம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில்